மகாவிஷ்ணுவோட தொப்புள் கொடியில இருந்து ஒரு தாமரப்பூ வருது. அதுல இருந்து பாத்தீங்கன்னா பிரம்மா தோன்றாரு. அதுக்கப்புறமா பிரம்மா மகாவிஷ்ணு முன்னாடி போய் நின்னு உன்னை விட நான் தான் பெரிய ஆளுன்னு சொல்லி சண்டை போட ஆரம்பிக்கிறாரு. அப்ப விஷ்ணு சொல்றாரு, இல்ல உன்னை விட நான் தான் பெரிய ஆளுன்னு சொல்லி சண்டை போடும்போது அவங்க முன்னாடி நீளமான ஒரு ஒளிப்பிளம்பு தோன்றுது. அப்ப பிரம்மா அதை பார்த்துட்டு சொல்றாரு, இந்த ஒளிப்பிளம்போட அடியை நுனி யாரும் முதல்ல கண்டுபிடிக்கிறாங்களோ அவங்களே சிறந்தவங்கன்னு. அதுக்கப்புறம் விஷ்ணுவும் அந்த போட்டிக்கு சரிங்கிறாரு. அதுக்கப்புறமா பிரம்மா பாத்தீங்கன்னா அன்னப்பறவையோட உதவி மூலியமா மேல் நோக்கி போக ஆரம்பிக்கிறாரு. அப்படியே விஷ்ணுவும் கீழ் பகுதியை காண்றதுக்காக பல ஆண்டுகளா ரெண்டு பேருமே பயணம் பண்றாங்க. ரொம்ப தூரம் பயணம் பண்ண விஷ்ணு சோர்ந்து போயிட்டு இதுக்கு மேல இதோட அடியை கணிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு மறுபடியுமே திரும்ப வர முயற்சி பண்றாரு. இந்த பக்கமா பிரம்மா ரொம்ப தூரம் போனதுக்கு அப்புறமா சோர்ந்து போய் நிக்கும் போது அவரோட கையில ஒரு தாளம் பூ விழுகுது. உடனே பிரம்மா அந்த தாளம் பூ கிட்ட கேட்கிறாரு, இதோட நுனியை என்னால கண்டுபிடிக்க முடியாதான்னு. அப்ப அந்த தாளம் பூ சொல்லுது, நானே ரொம்ப வருஷமா கீழே விழுந்துகிட்டு தான் இருக்கேன், என்னால அதோட நுனியை கணிக்கவே முடியல, இதுக்கு எல்லையே இல்லைன்னு சொல்லும் போது பிரம்மா சொல்றாரு, அதுக்கு சாட்சி நீதான், அதனால எனக்காக நீ ஒரு பொய் சொல்லணும்னு சொல்லிட்டு அந்த தாளம் வரத்தை கொடுத்து அந்த தாளம் பூவை பாத்தீங்கன்னா அவர் கூட கூட்டிட்டு வர்றாரு. அதுக்கப்புறமா விஷ்ணு கிட்ட வந்ததுக்கு அப்புறமா விஷ்ணு சொல்றாரு, என்னால கீழ் நுனியை கணிக்க முடியல, அதுக்கு எல்லை இல்லைன்னு சொல்லும் போது பிரம்மா சிரிச்சுக்கிட்டே, நான் அதோட நுனியை கண்டுபிடிச்சிட்டேன், அதுக்கு சாட்சி தான் இந்த தாளம் பூன்னு சொல்லிட்டு அந்த பூவை கட்டிட்டு, இப்ப புரியுதா உன்னை விட நான் தான் பெரிய ஆளுன்னு. அப்ப அவங்க முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு பிரகாசமான ஒளியில சிவபெருமான் தோன்றாரு. தோன்றின சிவபெருமான் பிரம்மாவை பார்த்து சொல்றாரு, நீ பொய் சொல்லிட்ட, அதோட நுனியை உன்னால கணிக்கவே முடியாது, அந்த தாளம் பூவை காட்டி விஷ்ணுவை ஏமாத்த பாக்குறியான்னு சொல்லிட்டு இனிமே உனக்கு கோயில்கள் கிடையாதுன்னு சொல்லிட்டு சிவபெருமான் ரொம்ப கோவப்பட்டு பிரம்மாவோட ஒரு தலையை பாத்தீங்கன்னா புடுங்கி எரிஞ்சிடுறாரு. அதுக்கப்புறமா மகாவிஷ்ணு உண்மையையும் பணிவோடையும் இருந்தனால அவருக்கு அருள் புரிகிறாரு. சோ ஃப்ரெண்ட்ஸ், இதனால தான் பிரம்மாவுக்கு கோயில்கள் கிடையாது. Download ShareChat.